மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு மத்திய அரசு வலியுறுத்துவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டதன் 25வது ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு கண்காட்சி அரங்கை சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் திருவள்ளுவரின் உருவப்படம் காவி நிறத்தில் உள்ளது குறித்து கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் இந்த கண்காட்சியில் குழந்தைகள் வரைந்த ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளதை குறிப்பிட்டார். இனிமேல் இதுபோன்று வரையக்கூடாது என்று அறிவுறுத்தப்படும் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். மேலும் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய மறுப்பதற்கு மும்மொழி கொள்கையை அமல்படுத்தாமல் இருப்பதே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். மத்திய கல்வி அமைச்சுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்துவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த பேட்டியில் தெரிவித்தார். 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ அவங்க சில காரணங்களை சொல்லுகிறார்கள். பிஎம்சியை நீங்கள் ஒத்துக்கோங்க, பிஎம்சியில் இந்த ஏன் மும்மொழி கொள்கை நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் என்ன என்கின்ற அந்த விவாதங்களில் தான் அவங்க ஈடுபடுறாங்களே தவிர இவங்க பெர்ஃபார்மிங் பண்ணுறாங்க. இப்போ இவங்களை நம்ம கேள்வியே கேட்காம உங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணுப்பாங்கிற அந்த மனப்பான்மை ஏன் வர மாட்டேங்கிறது? நாங்கள் தனிப்பட்ட எங்கள் கட்சிக்காக நாங்கள் கேட்குறோம். ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் சார்ந்திருக்கின்ற ஏன் எங்களுடைய ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற பணியாளர்கள் ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த சம்பளத்தை இன்னைக்கு யார் தர? மாநில அரசு நாம பேர் பண்ணிக்கிறோம். நீங்க என்இபிக்கு ஒத்துக்கோங்களேன், என்இபி இருக்க மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கோங்க, மேட்டர் ஆஃப் செகண்ட் வித்தின் ½ hour உங்க பணத்தை நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது ஆக நாங்கள் அவ்வளோ ஹம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம். நாங்கள் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அப்போ பேசும்போதே மாண்புமிகு யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது நானே ஐஎம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட், நானே ஒரியாலேருந்து தான் வந்திருக்கேன், அப்போ நானே சொல்கிறேன் இல்லை அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன் சார் எங்களுடைய ஸ்டேட்டோடைய சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓவியம் வரைந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் சொல்லிடுறோம் அந்த மாதிரி வரையக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ.